வெல்கம் டு டைம் சேனல். நீங்கள் விரும்பக்கூடிய, நினைக்கக்கூடிய, அதே சமயத்தில் தேடக்கூடிய சமூக நிகழ்வுகளை முதன்மையாக கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில் இந்த சேனல் செயல்படுகிறது. ஸோ இந்த சேனல் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தகவல்களோடு மக்களினுடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்தும் வகையில் இந்த சேனல் செயல்படுது. இன்றைக்கி முக்கியமாக பரபரப்பாக போகக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. ஸோ விலகி போனவர்களெல்லாம் ஒன்று இணையணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. 10 நாட்களுக்குள்ளே அந்த செயல்பாடுகள் எடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொன்னாங்க. ஸோ அதற்கு என்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தபோது, ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்களுக்கே உங்களுடைய பதவியிலேருந்து நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் சொன்ன கருத்து எல்லோரும் இணைந்து செயல்படலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக உனக்கே அந்த இடத்துல பதவி இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய கருத்து என்ன, இப்படி பதவியை விட்டு விலக்கிட்டாங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இதை விலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எனக்கு உண்டான பொறுப்புகளை நீக்கினாலும் அதிமுக வெல்லணும், அதனால ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள் செயல்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. என்னுடைய பொறுப்புகளை விலக்கினாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். ஏன் அப்படின்னா, நான் ஒரு நல்லது சொல்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் கேட்கல அப்படிங்கிற போது நான் அந்த இடத்துல இருந்து எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதில் அங்கேருந்து விலகி நான் கட்சிக்காக செயல்படுறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எனக்கு வேதனை இல்லை, மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கருத்தை பார்க்கலாம். மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்ற வகையில் நேற்றைய தினம் அந்த விளக்கத்தை நான் வெளிப்படையாக அதை நான் தெரிவித்தேன். அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம். சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும்.